அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசி, அப்படி இல்லைன்னா ஒரு கப் பச்சரிசி, 1/4 கப் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டையும் தனித்தனியாக கழுவி சுத்தம் பண்ணி நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வெந்தயத்தையும் அரிசியும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துப்போம். நான் 1 கப் தான் அரிசி போட்டிருக்கேன், அதனால் நான் மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 1 கப்புக்கும் அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க, நல்லா வரும். வெந்தயம் ஊற வச்ச தண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வெந்தயம் அரைக்கிறதுக்கு அதே தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயமும் உளுந்து போலவே நல்ல பொங்கி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உளுந்து அரைக்கிற மாதிரியே ஆட்டி எடுத்துப்போம். வெயில் காலத்தில் வெந்தயக்களியை காலைல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுங்க. உடம்புல இருக்க சூடெல்லாம் நல்லா தணிஞ்சிரும். வெந்தயக்களியை ஈவினிங் டைமில் சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ மாவு நல்லா அரைச்சாச்சு, போதும். உளுந்து மாதிரியே நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே ஜாரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க இட்லி அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நல்லா நைஸாக அரைச்ச மாவையும் இது கூடயே சேர்த்துப்போம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிப்போம். களி செய்யும்போது எப்போதுமே தண்ணியாக தான் கரைச்சிக்கணும். கட்டியாக கரைச்சோம் அப்படின்னா மாவு ஊற்றின உடனே கட்டியாயிடும், ஆனால் களி வேகாது. அதனால இப்போ நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. களிக்கு மாவு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். எடுத்து ஊற்றினா நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். அடி கனமான பாத்திரம், அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துப்போம். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிப்போம். நான் மாவு ஊற்றும் போதே ஒரு மரக்கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்க போகிறேன். அப்போ தான் அது கட்டி விழாமல் இருக்கும். மாவு ஊற்றி 5 நிமிஷத்துலேயே கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னும் நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் தண்ணி தொட்டு சுற்றி எடுத்து விட்டுருவோம். நம்ம அப்படியே கை வச்சு எடுத்து விட்டோம்னா ரொம்ப சுடும், அதனால் தண்ணி தொட்டு எடுத்து விட்டுக்கலாம்.
அடிப்பிடிக்காத மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்மளோட களி தயாராகிடுச்சு. களி எப்படி தயாராகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம வந்து தண்ணி தொட்டு மாவு மேலே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கையில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம களிக்கு தொட்டுக்கிறதுக்கு கருப்பட்டி சாறு செஞ்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் கருப்பட்டி சேர்த்து தண்ணி ஊற்றி தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்க கருப்பட்டியை வந்து தாளிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் லேசாக பொரிஞ்சதுமே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி தண்ணியை சேர்த்துப்போம். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கருப்பட்டி சாறு தயார். இப்போ நம்ம களியை 2 மெத்தடில் பரிமாறிடலாம். 2 பிளேட்டில் நம்ம வந்து களி எடுத்துப்போம். அதில் வந்து நம்ம ஒரு குழிக்கரண்டியை எடுத்து குழி பண்ணிப்போம். இப்போ ஒரு பிளேட்டில் அந்த குழியில் வந்து நான் வெல்லம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். வெல்லம் வந்து களியோட சூட்டுக்கே நல்லா உருகிரும். இன்னொரு பிளேட்டில் இருக்கிற களிக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி சாறை ஊற்றி பரிமாறிடலாம். இனிப்பு பிடிச்சவங்க வெல்லமும் நல்லெண்ணையும் ஊற்றி சாப்பிடுங்க. உரப்பு பிடிச்சவங்க இந்த மாதிரி கருப்பட்டி சாறு செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். வெந்தயத்தோட கசப்பே தெரியல, நல்லா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம